மொஹரம் பண்டிகையை இந்து மதத்தை சேர்ந்த கிராம மக்கள் 10 நாட்கள் விரதமிருந்து தீயில் இறங்கி மிகுந்த பயபக்தியுடன் கொண்டாடி வரும் வழக்கம் 250 ஆண்டுகளுக்கு மேலாக திகழ்ந்து வருகிறது. இங்க வந்து 2 முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்குது, வேற யாரும் கிடையாது, குடும்பம் இருக்குது. ஆனா நாங்க இந்துக்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கோம், 1000 குடும்பங்கள் இருக்கு, நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் அருகே காசவளநாடு புதூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் இஸ்லாமியர்களின் பண்டிகையான மொஹரம் பண்டிகையின் போது இவ்விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காசவளநாடு புதூர் கிராமத்தில் 4-5 தலைமுறையாக அல்லாவுக்கு விழா எடுக்கும் இந்துக்கள் இதற்காக 10 நாட்களுக்கு முன்பாக ஊரின் மைய பகுதியான செங்கரையில் உள்ள சாவடியில் இருக்கும் அல்லாசாமி என்றழைக்கப்படும் கை உருவம் கொண்ட பொருட்களை தனியாக எடுத்து பந்தல் அமைத்து விரதம் இருந்து தினமும் அதற்கு பூஜைகள் செய்து பாத்தியா ஓதி மொஹரம் திருநாளில் இரவு முழுவதும் வீடு வீடாக வீதி உலா சென்று மறுநாள் காலையில் தீமிதி விழா நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இப்போ எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பட்டாணி வீரனார். ரொம்ப நாளாவே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பட்டாணி வீரனார் தான் கும்பிடுவோம். பட் பட்டாணிங்கிறது வந்து முஸ்லீமோட பேர். அது தெய்வத்துக்கு முன்னாடி கோயிலில் வந்து முன்னாடி யாரையுமே அடக்கம் பண்ண மாட்டாங்க, அடக்கஸ்தலம் கிடையாது. பட் எங்களுடைய பட்டாணி வீரனார் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வீரனாருக்கு நேர் எய்த்தாப்புல பட்டாணிக்கு வந்து அடக்கம் பண்ணி அதில் போய் நாங்கள் சூடை ஏற்றி இது பண்ணுவோம். வீரனார் கோயில் வந்து பார்க்குறீங்க, அங்கே இருக்குது. அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல இந்த பட்டாணியோட அடக்கஸ்தலம் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு குருமார் ஒரு எங்களுடைய காசவளநாடு புதூரை சார்ந்த மக்களுக்கான மிக கொள்ளை நோய்கள் போன்ற நோய்களை வந்து சரி பண்ணதுனால அவருக்கான இடத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அவருடைய பிறந்த நாளையோ அல்லது அவர் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்த அந்த இதையோ வியாழக்கிழமையோ அவங்க இது பண்ண ஆரம்பித்து மொஹரம் பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. இப்போ எங்களுடைய சுடுகாடெல்லாம் இடுகாடெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. பட் இவருக்கு வந்து இங்கே இடம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவு அவங்க வந்து அவரை வந்து போற்றி பாதுகாத்துருக்காங்க, கும்பிட்டுருக்காங்க. ஜாதி மதம் அந்த இது இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து பண்ணுறோம். இது வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது ஜென்ரேஷன் மாற நாங்களும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கள் தாத்தா எல்லாம் எப்படி பண்ணாங்களோ ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டுக்கே எங்கள் கிராமம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கோயிலில் கொடி ஏற்றிட்டாங்கன்னா, அந்த பச்சை கொடி ஏற்றிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே எண்ணி சாப்பிட மாட்டோம், விரதம் இருப்போம். விரதம் இருந்து நோன்பு இருந்து பிறந்த பொண்ணுங்க எல்லாமே வெளியூர்லேருந்து இங்கே வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு எல்லாமே பண்ணுறது தான். இங்கே தொடர்ந்து பானகம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு தெருவுலேருந்துமே அவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த அல்லா கோயிலுக்கு முன்னாடி வந்து வச்சு இரவுகளில் வச்சு பாத்தியா ஓதிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் பஞ்சா எல்லா இடத்துக்கும் வந்த பிறகு இந்த தீமிதியில் இறங்கும்.